ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தி பிப்ஸ் இன்ஜினியர். இந்த வீடியோவில் வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்களா இல்லை செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் மார்க்கெட்டில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாலே நீங்கள் 90% வந்து அந்த ட்ரேடை வந்து நீங்கள் வந்து 80 to 90% வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற ட்ரேட் வந்து பாசிட்டிவாக தான் கண்டிப்பாக வந்து க்ளோஸ் ஆகும். அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, 90% ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்துட்டு ஒரு சிம்பிள் கான்செப்ட். நீங்கள் வந்து பை பண்ணால் மார்க்கெட்டில் ஒன்று பை பண்ணணும் இல்லை செல் பண்ணணும், ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான். ரெண்டு ஆப்ஷனில் வந்து நம்ம ஏன் லாஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்ம நம்ம எடுக்கிற ட்ரேடர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக தான் மார்க்கெட் மூவ் ஆகுது, இல்லைன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம். நம்ம ஸ்ட்ராட்டஜிலாம் கரெக்டாக இருக்கும், பட் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம். அது என்ன மிஸ்டேக்காக இருக்கும் அப்படின்னா, ட்ரெண்ட்லாம் கரெக்டாக இருக்கும், எல்லா ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருக்கும், ஆனால் அங்கே வந்து பையர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, செல்லர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களா அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறதுக்கு விட்டுருப்போம். அந்த ஒரு சிம்பிள் ரீசன்னால வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகம். ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிப்பேன். நான் வந்து எப்படி அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி ட்ரெண்டுக்கு என்னோட ஸ்ட்ராட்டஜி கூட அதை வந்து லிங்க் பண்ணி, ஓகே நான் வந்து இங்கே பை ட்ரேட் எடுக்க போகிறேன், செல் ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ நான் கோல்டு சார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் வேறு எந்த ஒரு சார்ட்டுமே இப்போ அனலைஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு பாஸ்ட் ஒரு 2 to 3 monthஸில் வந்து நான் வேறு எந்த சார்ட்டுமே பார்க்கல. ஏன்னா சில பேர் கேட்குறீங்க கமெண்ட் செக்ஷனில், ப்ரோ நீங்கள் வேறு என்னென்ன பேர்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வேறு எந்த பேருமே நான் பார்க்குறது இல்லை. ஏன்னா கோல்டு வந்து இப்போதைக்கு என்ன ட்ரெண்டில் இருக்குது, 4 ஹவரில் என்ன இருக்குது, 1 ஹவரில் என்ன இருக்குது, 30 மினிட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபுல்லாகவே தெரியும். இப்போ ஸோ வந்து நேற்று வந்து 1 ஹவரில் வந்து அப் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஏன்னா, நான் அத மட்டும் தான் வாட்ச் பண்றனால. இப்ப நான் எல்லாத்தையும் போய் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன்னா, எனக்கு வந்து நியூஸ் பார்க்கணும். ஏன்னா, இப்ப கோல்டோட ஃபண்டமெண்டல்ஸுமே நான் பார்த்துட்டு தான் வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன். அ ஸோ ஈரானுக்கும், யுஎஸ்க்கும் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அப்போ எஃப்ஓஎம்சி இருக்கான்னு பார்ப்பேன். ஸோ இது எல்லாமே பார்க்கறனால வந்து கோல்டு ஒரு என்னால இப்போதைக்கு கோல்டு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றனால, கோல்டு மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் அவ்வளோதான். ஸோ இப்போ நான் எல்லா வீடியோலயும் சொல்ற மாரி தான். நான் கோல்ட்ல வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா, 4 ஹவர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ 4 ஹவர்ல வந்து மார்க்கெட் வந்து இப்போ ஓவராலா பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல இருக்கு. எப்படி சொல்றேன் அப்படின்னா, சாரி சாரி ஓவராலா ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ்ல இருக்கு. எப்படி சொல்றேன்னா, இது வந்து ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. ஸோ மார்க்கெட் இந்த எல்லா லோவும் வந்து பிரேக் பண்ணிட்டு, ஸோ இங்கே வந்து ஸ்ட்ராங்காக ஒரு எக்ஸ்டென்ஷன் நடந்திருக்கு. எக்ஸ்டென்ஷன்ங்கிறது என்னன்னா, புல் பேக்குங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். எக்ஸ்டென்ஷனுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறது தான் புல் பேக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. புல் பேக்குங்கிறது இது புல் பேக். ஸோ இது எக்ஸ்டென்ஷன். ஸோ ஓகேவா. ஸோ எக்ஸ்டென்ஷன் வந்து இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா இது வந்து ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணிட்டு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சிருச்சு. 4 ஹவரில் ஓவராலாக வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா ஒரு புல் பேக் எடுக்கணும், ஒரு லோயர் லோ வைக்கணும். கரெக்டாக இது லோயர் லோ, இது லோயர் ஹை வைக்கணும். லோயர் ஹை வச்சதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்ப இதை ஃபாலோ பண்ணிட்டு இதை வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆயிரும். பட் மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து மார்க்கெட் வந்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நான் எல்லா வீடியோலையும் அது மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்கு மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கெல்லாம் வந்து பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா, இங்கே பாருங்க, இந்த பிளேஸ்ல வந்து பையர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இவ்வளோ தூரம் ஃபாலோ ஆனது வந்து இங்க இருந்து மார்க்கெட் வந்து பையர்ஸ் வந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உள்ள வந்து என்ட்ரி ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மார்க்கெட் திரும்ப இந்த பிளேஸ்க்கு வரவே இல்ல. ஸோ இங்க பையர் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்றேன். அதே மாரி மார்க்கெட் வந்து இங்க நான் என்ன சொன்னேன், இது வந்து லோயர் லோ. ஸோ இது லோயர் ஹை ஃபார்ம் ஆகணும், கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா, மார்க்கெட் இங்கேருந்து ஃபாலோ ஆகி இந்த லோயர் லோ வந்து பிரேக் பண்ணியிருக்கணும். பட் இங்க வந்தது வந்து இங்க இந்த இடத்துல இந்த பிளேஸ்ல வந்து மார்க்கெட் வந்து பை ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த பையுமே ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கான பையா போயிருக்கு. ஏன்னா பாருங்க, இங்க எந்த ஒரு செல் செல் கேண்டிலுமே கிடையாது. ஃபுல்லாவே பை கேண்டில் தான் 4 ஹவர்ல. ஸோ அப்போ இங்கேயுமே பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஓகேவா. இங்க பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்போ செல்லர்ஸ்லாம் எங்க ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்ப்போம். செல்லர்ஸ் எங்க ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளேஸ்ல வந்து செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா இங்க வந்து மார்க்கெட் வந்து ஓவராலா செல் ஆயிருக்கு. இங்க செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பிளேஸ்ல இது வந்து ஒரு நல்ல செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்க பிளேஸ். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஸோ இங்க ஆல்ரெடி மார்க்கெட் செல் நடந்திருக்கு. செல் ஆஃப் நடந்திருக்கு.
திரும்ப மார்க்கெட் வந்து இந்த பிளேஸ்ல வரும்போது இதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. பிரேக்கும் ஆயிருக்கு. இங்க பாருங்க பிரேக் ஆயிருச்சு. ஒரு கேண்டில் வந்து பிரேக் ஆயிருச்சு. எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க, பையர்ஸ்லாம் இங்க வந்து என்ட்ரி ஆயிருப்பாங்க. ஸோ இங்க வந்து பையர்ஸ்லாம் என்ட்ரி ஆயிட்டு மார்க்கெட் இங்க இருந்து மார்க்கெட் மேல தான் போகும்னு சொல்லிட்டு இங்க என்ட்ரி ஆயிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இது கீழேயோ இல்லை இந்த ஸ்விங் கீழேயோ வச்சிருப்பாங்க. இப்படியே மார்க்கெட் மேல போகும்னு நினைச்சிருப்பாங்க. கரெக்டா? பட் பாருங்களேன், இது பிரேக் ஆன அடுத்த கேண்டிலே வந்து செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க உள்ள. செல்லர்ஸ் வந்து உள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க. செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள உள்ள வந்துட்டு இங்கே செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. இந்த 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 கேண்டில் பார்த்தா தெரியும் 4 ஹவர்ல செல்லர்ஸ் வந்து இது என்ன எப்போ நடந்தது அப்படின்னா லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து 12th வந்து நடந்தது. ஸோ இங்கே செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓகேவா? ஸோ எகைன் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் சுற்றிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த பிளேஸ்ல செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த பிளேஸ்ல பையர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஓகே. அது மாதிரி இந்த பிளேஸ்ல பையர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ இந்த பிளேஸ்ல செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து இப்போ ஒரு டவுன் ட்ரெண்டா வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டவுன் ட்ரெண்டா வந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்க இந்த பிளேஸ் கிட்ட வந்தா கண்டிப்பா பை தான் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. பட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிளேஸ் கிட்ட வரும்போது ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆயிருச்சு. உங்க ஸ்ட்ராட்டஜி படி வந்து ட்ரெண்ட் வந்து இப்போ டவுன் ட்ரெண்டா வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இப்போ டவுன் ட்ரெண்டா வந்துட்டு இருக்கு. ஸோ டவுன் ட்ரெண்டாக வந்துட்டு இருக்கு. இதை வந்து டச் பண்ண உடனே நீங்கள் வந்து பை என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு நான் வந்து எப்பவுமே சொல்லல. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்போ டவுன் ட்ரெண்டாக வந்துட்டு இருக்கு. ஓகே. வந்துட்டு இருக்கும்போது இங்கே டச் பண்ணிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு பையர்ஸ் என்ட்ரி வந்துட்டாங்கன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கேண்டில்ஸ் வச்சு கண்டுபிடிச்சலாம். பாருங்க இந்த கேண்டில்ஸ்லாம் பாருங்களேன். இந்த பிளேஸ் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்படி கரெக்டாக. அப்போ அதே மாதிரி இங்கே வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்ஸில் பையிங் பவர் அதிகமாயிருச்சு. பையர்ஸ் உள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா இன் உங்களுக்கு ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆகணும். இப்போ டவுன் ட்ரெண்டா வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் 4 ஹவர்ல. இன்டர்னலா டவுன் ட்ரெண்டா வந்துட்டு இருக்கு. ஸோ இத வந்து மார்க்கெட் வந்து இப்படி பிரேக் பண்ணிட்டு இந்த புல் பேக்ல ஒரு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா, திரும்ப மேபி மார்க்கெட் நீங்க வந்து நெக்ஸ்ட் இந்த 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 ஜோனோட நீங்க வந்து எய்ம் பண்ணி இங்க வரையும் நீங்க வந்து வச்சு நீங்க க்ளோஸ் பண்ணலாம். கரெக்ட்டா? இல்ல அப்படி இல்லன்னா நெக்ஸ்ட் ஹை எவ்வளவோ அத க்ளோஸ் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணுமோ அத நீங்க பார்த்து நீங்க வந்து கரெக்ட்டா வச்சு 1:3ஓ 1:2ஓ நீங்க க்ளோஸ் பண்ணலாம். கரெக்ட்டா? ஸோ இந்த பிளேஸ் கிட்ட வரும்போது நீங்க வந்து செல் என்ட்ரி எடுக்கிறது கொஞ்சம் சேஃப் கிடையாது. செல் என்ட்ரி எடுக்கலாம். அது எப்ப எடுக்கலாம்னு நான் சொல்றேன் பாருங்க. இந்த பிளேஸ் கிட்ட வரும்போது ஜஸ்ட் இங்க ஒரு கேண்டில் வந்து வெளிய பிரேக் அவுட் ஆகணும். அதே டைம்ல 1 மட்டும் பிரேக் அவுட் ஆனா வந்து நீங்க பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க பாருங்க. நான் சொல்லியிருந்தேன். இந்த இந்த பிளேஸ் வந்து ஒரு கேண்டில் வந்து வெளிய பிரேக் அவுட் ஆயிருச்சு. ஒரு 2 கேண்டில் பிரேக் அவுட் ஆகி 2மே உங்களுக்கு உங்களுக்கு வந்து டவுன் ட்ரெண்டா போய் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு புல் பேக்ல நீங்க என்ட்ரி எடுத்து, நீங்க நெக்ஸ்ட் வந்து இப்படி இப்படி வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து இங்க வரை நீங்க எய்ம் பண்ணலாம். ஓகே. ஸோ இப்படிதான் வந்து நீங்க அனலைஸ் பண்ணணும். இதே மாரி வந்து மேல போகும்போது வந்துட்டு மேல போகும்போது வந்துட்டு, இப்போ இங்கேருந்து இப்படி போகுது அப்படின்னா, இங்க மேல போயிட்டு, நல்லா ஒரு 2, 3 கேண்டில் மேல போயிட்டு, நல்ல ஒரு ட்ரெண்டுமே நல்லா அப் ட்ரெண்டா இருக்கணும். 1 ஹவர்லயோ இல்ல 30 மினிட்ஸ்லயோ இருந்துச்சு அப்படின்னா, புல் பேக்ல என்ட்ரி எடுத்து நீங்க வந்து நெக்ஸ்ட் ஹையோ, லோவோ எய்ம் பண்ணலாம். இல்லன்னா நெக்ஸ்ட் இங்க ஒரு ஜோன் இருக்கு. இங்க செல்லர்ஸோட ஜோன் இருக்கு. இத வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. சப்போர்ட்ட தொட்டா நான் வந்து செல் பண்ணுவேன். சப்போர்ட்ட தொட்டா வந்து நான் பை பண்ணுவேன். ரெசிஸ்டன்ஸ் தொட்டா வந்து செல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ சிம்பிளா லாஜிக் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அர்த்தம். இங்க போகும்போது ஆல்ரெடி செல் ஆஃப் நடந்தனால லாஜிக்கா இப்போ ஒரு ஹியூமனா நான் திங்க் பண்ணி பார்க்கும்போது, ஓகே நான் இங்க என்ட்ரி ஆகுறேன் அப்படின்னா, இங்க வந்து என்னோட ஆர்டர்ஸ் வந்து நான் க்ளோஸ் பண்ணுவேன். போதும், போதும் எனக்கு வந்து ப்ராஃபிட் போதும். இதுக்கு மேல போகுமான்னு தெரியல எனக்குன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுவேன். ஸோ அதே தான் வந்து பேங்க்ஸா இருக்கட்டும், இன்ஸ்டிடியூஷனா இருக்கட்டும், இங்க வந்து வரும்போது அவங்க க்ளோஸ் பண்ணுவாங்க ஆர்டர்ஸ்லாம். ஸோ ப்ராஃபிட் அட்லீஸ்ட் ஒரு பார்ஷியலாச்சும் க்ளோஸ் பண்ணுவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இங்க வரும்போது இது எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து அட்லீஸ்ட் ஒரு சின்ன புல் பேக் வச்சுட்டு தான் இத எடுத்துட்டு கூட அப்படியே போவாங்க அப்படியே. அதுவரைக்கும் மார்க்கெட் வந்து டைரக்ட்டா போய் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு செல்லர் ஜோன் சொல்லுவாங்க. இது வந்து இது வந்து ஒரு இதுவுமே ஒரு செல்லர் ஜோனு. இதெல்லாம் பையர் ஜோன். ஓகே. ஸோ கரண்ட்டா இப்போ வந்து நான் 4 ஹவர்ல என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆ பையர்ஸும், செல்லர்ஸும் வந்து ஒரு கன்ஃப்யூஷன் ஸ்டேஜ்ல இல்லன்னா ஒரு ஈக்குவல் பவர்ல இருக்காங்க. இந்த இந்த ஜோன்ல. இந்த ஜோனு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஜோன். ஸோ நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தேன். கோல்டு அனலைசிஸ் வீடியோ இல்லன்னா அந்த 1:5 அதில சொல்லியிருப்பேன். ஓவராலா ட்ரெண்ட் வந்து இப்போ வந்து டவுன் ட்ரெண்டா வந்துட்டு இருக்கு 1 ஹவர்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் 1 ஹவர்ல சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இப்போ அ இங்க வந்து இது 1 ஹவர்ல வந்து டவுன் இருந்துச்சு. இது வந்து லோயர் லோவா ஃபார்ம் ஆயிருச்சு. இது லோயர் ஹையா 1 ஹவர்ல ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஸோ நான் வந்து 30 மினிட்ஸ்ல போயிட்டு 30 மினிட்ஸ்ல எனக்கு வந்து டவுன் ட்ரெண்டா வருதான்னு பார்க்கறதுக்கு, இது ஒரு லோவா இருந்துச்சு. இந்த லோவ பிரேக் பண்ணிருச்சு மார்க்கெட்டு. இந்த லோ வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு. மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு இங்க ஒரு ஹை வச்சிருக்கு. லோயர் ஹை, லோயர் லோன்னு வந்தது வந்துட்டு எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா, பையர்ஸோட பவர் வந்து இந்த பிளேஸ்ல அதிகமாயிருச்சு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, 30 மினிட்ஸ்ல இல்ல 1 ஹவர்ல போய் பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க பையர்ஸ் வந்து ஃபுல் கண்ட்ரோலுக்கு வந்துட்டாங்க. ஃபுல்லா பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
அதே டைமில் வந்து செல்லர்ஸ் பாருங்களேன், செல்லர்ஸ் வந்துட்டு புல் பேக் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது இந்த இடத்துல. ஸோ இப்போ நீங்கள் 1 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா உங்களுக்கு தெரியும். ஒரு ஜஸ்ட் ஒரு 5 கேண்டில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 700 to 800 பிப்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும். இங்கே பாருங்க, ஒரு 800 பிப்ஸ் மூவ்மெண்ட் இருக்கு 5 கேண்டில்ல. அதே ஒரு 1 2 3 4 5 6 7 கேண்டில்ல ஜஸ்ட் ஒரு 300 தான் உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ட்ரெண்ட் என்னதான் இன்டர்னலாக டவுனாக இருந்தாலும் 1 ஹவரும் டவுன் தான், 30 மினிட்ஸும் டவுன் தான், எல்லாமே டவுன் தான். ஆனால் பையர்ஸோட பவர் வந்து இந்த பிளேஸில் வந்து அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நீங்கள் இது பண்ணிடலாம். அப்போ நீங்கள் இந்த பிளேஸில் செல் பண்ணலாம், நீங்கள் வெயிட் பண்ண வேணாம். நீங்கள் வந்து நான் நேற்று வந்து ஒரு பை என்ட்ரி எடுத்தேன். ஏன் எடுத்தேன் அப்படின்னா அது கான்ஃபிடன்ஸ், சிம்பிள் கான்ஃபிடன்ஸ். என்னதான் ட்ரெண்ட் வந்து டவுனாக இருந்தாலுமே என்னோட ஸ்ட்ராட்டஜி வந்து இங்கே ஒர்க்காக இருந்துச்சு. இங்கே வந்து பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இங்கே 3 மினிட்ல போயிட்டு என்னோட ஸ்ட்ராட்டஜி வால்யூமு எல்லாமே இருந்தனால நான் இங்கே என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுட்டு, பட் என்னால் ஓவரால் ப்ரீவியஸ் ஹைக்கு வந்து என்னால் வந்து எய்ம் பண்ண முடியாது. நான் எய்ம் பண்ணது வந்து இந்த ஒரு இதுக்கு தான் எய்ம் பண்ணியிருந்தேன், இந்த 300 பிப்ஸ் தான். ஏன்னா இந்த ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா, இந்த ஹையை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ட்ரெண்ட் வந்து ஷிஃப்ட் ஆயிரும். எனக்கு வந்து ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆகுமான்னு தெரியாது, நான் வந்து ப்ரெடிக்ட்லாம் பண்ண முடியாது. பட் பையர்ஸ் வந்து இங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு தெரியும் எனக்கு. அப்போது இது சின்ன புல் பேக் தான். அப்போது ஒரு நியூயார்க் ஸ்டார்ட் ஆக போது, நியூயார்க் ப்ரீ நியூயார்க்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு லிக்விடிட்டி எடுக்குது அப்படின்னா நான் வந்து என்ட்ரி எடுத்து பார்க்குறதுல தப்பு கிடையாதுன்னு தோணுச்சு. அதனால் நான் என்ட்ரி எடுத்தேன். நான் எடுத்துமே நான் எய்ம் பண்ணதுமே ஏஷியாவோட ஹைக்கு மட்டும் தான் எய்ம் பண்ணியிருந்தேன். கரெக்டாக அவ்வளோ தூரம் போயிடுச்சு. அதை பிரேக் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து 100 பிப்ஸ் வந்து 1000 பிப்ஸ் வந்து மூவ்மெண்ட் இருந்துச்சு. நான் எய்ம் பண்ணது 300 பிப்ஸ், கரெக்டாக 300 பிப்ஸ் வந்து கிடச்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ நான் வந்து இதை வந்து ஜஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணி நான் பண்ணல. இது வந்து உங்களுக்கு இதே சார்ட் தான் நீங்களுமே பார்க்குறீங்க. உங்களுக்குமே தெரியுது இந்த இடத்துல வந்து பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்க, ஜஸ்ட் ஒரு 3 கேண்டில்ஸில் வந்து மார்க்கெட் வந்து எவ்வளோ பெரிய மூவ்மெண்ட். நேற்று நியூயார்க் வந்து ஜஸ்ட் ஒரு 3 கேண்டில்ஸில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 800 பிப்ஸ் மூவ்மெண்ட் இருக்குது 3 கேண்டில்ஸில். ஆனால் நேற்று நேற்று நைட்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எத்தனை கேண்டில்ஸ் இருக்குன்னா 12 கேண்டில்ஸ் இருக்குது. 12 கேண்டில்ஸ் வந்து ஒன்லி 500 பிப்ஸ் தான் மூவ்மெண்ட் இருக்குது புல் பேக்கு. அப்போ இது ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அப்போ பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ இப்போதைக்கு இன்டர்னலாக அது நடக்குது. பட் ஓவராலாக இப்போ 1 ஹவர்லேயே பார்த்தீங்கன்னாலும் சரி, 4 ஹவர்லேயே பார்த்தாலும் இன்டர்னலாக வந்து லோயர் லோ தான் வச்சு ஃபார்ம் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு மார்க்கெட்டில். பார்த்தீங்கன்னா தெரியும், லோயர் லோ. சாரி, இது ஹையர். ஓகே, லோயர் லோ. ஓகே, இன்டர்னலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்படி டவுன் ட்ரெண்டாக வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டவுன்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜோன். ஏன் அப்படின்னா இன்டர்னலாக இங்கே மேபி இதை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்ஸ் கொஞ்சம் அதிகம், இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு. ஸோ இதுவுமே பிரேக் பண்ணிருச்சுன்னா மார்க்கெட், நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் மேலே ஃபுல்லாக புல்லிஷாக மாறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ மார்க்கெட் வந்து இங்கே இது பிரேக் பண்ணாமல் இங்கே வந்து நல்ல ஒரு செல் கேண்டில் வச்சுது அப்படின்னா திரும்ப மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி கீழே வரதுக்கு சான்ஸ் அதிகம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பையர்ஸ் வந்து இப்போ ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னு சொல்லுவேன். ஸோ ஜஸ்ட் இந்த ஒரு கான்ஃபிடன்ஸ். இப்போ வந்து என்னதான் ட்ரெண்டு எல்லாமே ஃபாலோ பண்ணியிருந்தாலும், பட் நேற்று வந்து என் ட்ரெண்டு, என்னோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஒர்க் ஆச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா பையர் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நாங்கள் போய் செல் என்ட்ரி எடுக்கவே கூடாது. ஏன்னா ஓவரால் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான். 4 ஹவராக இருக்கட்டும், 1 ஹவராக இருக்கட்டும், 30 மினிட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும். பட் வந்து பையர்ஸ் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நான் தேவையில்லாமல் நான் போய் செல் என்ட்ரி எடுத்தேன்னா செல்லிங் ரொம்ப வீக்காக இருக்குது. அப்போ நான் தேவையில்லாமல் வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக தான் செய்யும். ஸோ இதுதான் மெயின் ரீசன். ஸோ இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்கிறீங்க, என்னால் வந்து எப்படி நான் பாஸ் பண்ணுறது, எப்படி வந்து என்னோட ஃபண்டடை கொண்டு வந்து பாஸ் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இருக்கட்டும். அதை தவிர்த்து நீங்கள் எடுக்கிற ட்ரேடில் வந்து அங்கே பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு 15 கேண்டில்ஸ் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பாருங்கள். என்னதான் ட்ரெண்ட்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆயிருந்தாலும் ஒரு பை கேண்டில் வந்து எப்படி மூவ் ஆயிருக்கு, செல் கேண்டில் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பாருங்க. அதை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு வந்து ஓகே இந்த இடத்துல பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ட்ரி எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லி. என்ட்ரி எடுத்தாலுமே அங்கே வந்து சின்ன லாட்டாக எடுத்து பாருங்க உங்களுக்கு. ஓகே, நீங்கள் செல் என்ட்ரி எடுக்க போகிறீங்க, பட் அங்கே பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எப்பவுமே நீங்கள் ஒரு லாட் எடுப்பீங்கன்னா அந்த இடத்துல 0.5 மட்டும் எடுத்து பாருங்க. ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கீழே போகும்போது தெரியுதுன்னா அங்கே வந்து பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அது மேபி ஃபண்டமெண்டலாக வந்து பின்னாடி வந்து மார்க்கெட்டில் ஏதாவது நியூஸ் போயிட்டு இருக்கும், நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். மேபி வார் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு
நமக்கு வார் ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு தெரியாது. நமக்கு ஒரு 1 டேக்கு அப்புறம் தான் தெரியும். பட் அப்ப பிரசிடென்ட்டோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்குலாம் வந்து முன்னாடியே தெரிஞ்சிரும். வார் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கலாம் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்ல பேங்க்ஸ்லாம் வந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஆல்ரெடி. ஸோ இதனால தான் பை ஆகுதுன்னு நமக்கு வந்து லேட்டா தான் புரியும். ஸோ அவங்கலாம் முன்னாடி என்ட்ரி ஆயிருவாங்க. நம்ம என்னன்னா லேட்டா தான் ஓகே நியூஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம என்ட்ரி ஆவோம். ஸோ இத நீங்க முன்னாடியே எப்படி கெஸ் பண்ணணும்? முன்னாடியே கெஸ் பண்ணணும்னு சொல்லல. முன்னாடியே நீங்க வந்து அம் அ லாஸ் ஆகாம உங்க லாஸஸ் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் பையர்ஸ் வந்து உள்ள மார்க்கெட்ல என்ட்ரி ஆயிட்டாங்களா, ஸ்ட்ராங்கா இருக்காங்களான்னு பார்த்துட்டாலே வந்து ஓரளவுக்கு நீங்க வந்து அந்த ட்ரேட எடுக்கிறத விட எடுக்காம இருக்கிறது வந்து சேஃப்ன்னு நான் சொல்லுவேன். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா இங்க பாருங்க இந்த பிளேஸ்ல தான் வந்து செல்லர்ஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கா வந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க பையர்ஸ் வந்து இவ்வளோ வீக்கா இருக்காங்க. இது இன்டர்னல் இதெல்லாம் இன்டர்னல். இங்க செல்லர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இன்டர்னல் செல்லர்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பையர்ஸ் வீக்கா இருக்காங்க. செல்லர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ எப்போலாம் வந்து ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுதோ அப்போ கண்டிப்பாக வந்து பையர்ஸ் இப்போ ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆக போகுதுன்னு எப்படி இண்டிகேஷன் வந்துச்சு அப்படின்னா பையர் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க இந்த இடத்துல. ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை வந்து இதெல்லாம் இன்டர்னல். ஸோ இதை பிரேக் பண்ணிருச்சு. பிரேக் பண்ணிட்டு பையர் ஸ்ட்ராங் ஆகிட்டு இந்த ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு வந்து செல்லர்ஸ் வீக்காக இருக்காங்க. மேபி இன்னைக்கு வந்து பையர்ஸ் வந்து திரும்ப ஃபாலோ பண்ணிட்டு பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் வந்து மேபி இன்னும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னோட கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ட்ரேட் எடுக்க போறீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் வந்து உங்களோட ட்ரேட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இது வந்து இண்டிகேட்டரோ இல்ல வந்து எந்த ஒரு நம்பரை போய் செக் பண்ணி பார்க்கணுமோ அதெல்லாம் கிடையாது. வால்யூம் எவ்வளோ இருக்கு, மொமெண்டம் இருக்கு அதெல்லாம் இல்லை. இது ஜஸ்ட் லாஜிக் தான். நீங்க என்ட்ரி ஆக போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த பிளேஸ்ல பையர் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா, செல்லர் ஸ்ட்ராங்கா இருக்காங்களான்னு பார்த்துட்டு மட்டும் என்ட்ரி ஆகுங்க. அப்படி என்ட்ரி ஆனீங்கன்னா நீங்க உங்களோட லாஸஸ் வந்து நீங்க கம்மி பண்ணிக்கலாம். தேவையில்லாம பையர் ஸ்ட்ராங்கா இருக்கிறது நீங்க செல் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க அதை கம்மி பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்துட்டு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.